விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியலில் விஜயா மற்றும் மனோஜுக்குத்தான் அவமானம் நடந்திருக்கிறது. இதுவரைக்கும் மீனாவை பாடாய் படுத்தி வந்த விஜயா இன்று போகும் இடமெல்லாம் அசிங்கப்பட்டிருக்கிறார். அதாவது ரோகிணி பற்றிய உண்மைகளை மறைத்ததற்காக மீனா மீது கடும் கோபத்தில் இருக்கிறார் முத்து. அவர் கோபத்தில் வருத்தத்தில் இருக்கும் மீனா சாப்பிடாமல் இருந்து ரோட்டில் மயக்கம் போட்டு விழுந்து விடுகிறார். இதனைத் தொடர்ந்து ரவியும் ஸ்ருதியும் மீனா அவருடைய அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வருகின்றனர். இந்த தகவல் தெரியவர முத்துவும் மாமியார் வீட்டுக்கு வந்து மீனாவை பார்க்கிறான். ஆனால் மீனா மீதான கோபம் குறையாத நிலையில் அடுத்ததாக அண்ணாமலை வீட்டுக்கு வருகிறார். அவரை கண்டதும் மீனா அவரது காலில் விழுந்து, நான் உண்மையை மறைச்சிட்டேன் மாமா, எனக்கு வாழவே பிடிக்கவில்லை என்று கதறி அழுகிறாள். இதனை கேட்டு அனைவரும் பதற, அண்ணாமலை, இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும், எனக்கு உன்மேல கோபம் எதுவும் இல்லை, வருத்தம்தான் என்று ஆறுதல் கூறுகிறார். பின்னர் முத்துவிடம் மீனாவை சாப்பிடவை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறார். இதனைத் தொடர்ந்து மீனாவுக்காக சாப்பாடு போட்டு முத்துவே ஊட்டி விடுகிறான். அவள் வேண்டாம் என்று சொல்ல, நானும் சாப்பிடவில்லை, இப்போ நீ சாப்பிடுறியா என்று கேட்கிறான். இதனால் மனம் உருகும் மீனா சாப்பிட ஆரம்பித்து முத்துவுக்கே ஊட்டிவிடுகிறாள். இந்த காட்சியை சீதா, மீனாவின் அம்மா சத்யா மூவரும் பார்த்து சந்தோஷப்படுகின்றனர். இந்த பக்கம் பார்வதி வீட்டுக்கு கடும் கோபத்துடன் கிளம்பி வரும் விஜயா, ரோகிணி பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் எங்க தலையில கட்டுனியா, என் பையன் வாழ்க்கையே போச்சு என்று கொந்தளிக்கிறாள். அதற்கு பார்வதி, உனக்கு அந்த பொண்ணை அறிமுகம் மட்டும்தான் நான் பண்ணி வச்சேன், வேறு எதுவும் நான் பண்ணவில்லை, அவள் பணக்கார பொண்ணுன்னு நினைச்சு கல்யாணம் பண்ணி வச்சது நீதான் என்று சொல்லிவிடுகிறாள். இதனால் அதிர்ச்சியடைந்த விஜயா, இனிமேல் அந்த ரோகிணியால் என் பையன் வாழ்க்கைக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது, அவளை சென்னையை விட்டே போக சொல்லு என்று சொல்கிறாள். ஆனால் அதற்கு பார்வதி, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது என்று மறுத்துவிடுகிறாள். இதற்கிடையில் சிவன் இடையில் புகுந்து இதை பத்தி பேச, நீங்க போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும் என்று சொல்ல, விஜயா கடும் கோபத்தில், ஆள் விட்டு பேசுறியா, என் பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறாள். நேராக வீட்டுக்கு வரும் விஜயா ரூமில் இருக்கும் மனோஜை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாள். அவன் அங்கேயே முடங்கி கிடப்பதை பார்த்து வருத்தத்தில் அவரை ஹாலுக்கு அழைத்து வந்து, இனிமேல் உனக்கு அந்த ரோகிணி வேண்டாம், நான் வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்று சொல்கிறாள். அதே நேரத்தில் வீட்டுக்கு வரும் அண்ணாமலையிடம், உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல் யாராச்சும் இருக்காங்களா, அந்த ரோகிணியை நம்ம பையன் வாழ்க்கையை விட்டு முழுசா அனுப்பணும் என்று விஜயா கேட்கிறாள். அதற்கு அண்ணாமலை, அவசரத்துல எந்த முடிவும் எடுக்க முடியாது என்று கூறிவிடுகிறார். ரோகிணியை தன்னுடைய ஒரே வீட்டில் தங்க வைக்கிறாள் சிந்தாமணி. அவளை வைத்து விஜயாவின் வீட்டை எழுதி வாங்க வேண்டுமென திட்டம் தீட்டுகிறாள். அத்தோடு மீனாவையும் பழிவாங்குவதற்கு ரோகிணியை பயன்படுத்தி கொள்ள முடிவு செய்கிறாள். இதனை அடுத்து சில திட்டங்கள் போட்டு ரோகிணியை அதுபோல நடக்க சொல்கிறாள். மீனா மீது கடுமையான அப்செட்டில் இருக்கும் முத்து அவளுக்கு உடம்பு சரியில்லை என்றதும் ஓடோடி வருகிறான். சந்திரா வீட்டிலே அவனுக்கு இருக்கிற சாப்பாடெல்லாம் வைத்து ஊட்டி விடுகிறான். ஆனாலும் மீனா மீதான அதிருப்தி அவனுக்கு குறையவே இல்லை. இந்த மாதிரியான சமயத்தில் முருகன், வித்யா இருவரும் அவளை பார்ப்பதற்காக வருகிறார்கள். அவர்கள் வந்ததும் முத்து குத்தி காமிப்பதைப் போன்று பேச ஆரம்பிக்கிறான். உன் பொண்டாட்டியும் உனக்கு உண்மையா இல்லை, என் பொண்டாட்டியையும் எனக்கு உண்மையா இல்லைடா முருகா என்கிறான். இதனை கேட்டு மீனா, வித்யா இருவரும் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார்கள். அதாவது வித்யாவிடம், நீயும் எப்படியெல்லாம் எங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாத்தியிருக்க, உன் ஃப்ரெண்டு தப்பு பண்ற, நீதான் வந்து உண்மையை சொல்லி இருக்கிறோம் என்கிறான். அதற்கு வித்யா, என் மேல தப்பு இருக்கு முத்து, நான் இல்லைன்னு சொல்லவில்லை, ஆனால் நீங்க மீனாவை கோவிச்சுக்காதீங்க, அவங்க உண்மையை மறைச்சதுக்கு ஒரே காரணம் கிறிஷை சாகடிச்சு அவளும் செத்துருவேன்னு சொன்னதுதான் என்கிறாள். அதற்கு முத்து, இப்போ உண்மை தெரிஞ்சிடுச்சு, அதற்கு பார்லர் அம்மா சொன்ன மாதிரி பண்ணிடுச்சா என்று கேட்கிறான். இதனையடுத்து வித்யா, நீங்க நினைக்கிற மாதிரி ரோகிணி கிடையாது, அவளுக்கு யாராவது ஒரு ஆள் சப்போர்ட் கிடைச்சிட்டா போதும், நினைச்சதை சாதிச்சிடுவா. அதே மாதிரி ஒருத்தவங்களை எப்படி பேசி வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ரோகிணிக்கு நல்லாவே தெரியும். அதனைத் தொடர்ந்து, ரோகிணிக்கு இப்போ யாரோ உதவி பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு மனோஜோட சேர்ந்து வாழ்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவா என்று சொல்கிறாள். அதற்கு முத்துவும், உனக்கு என் அம்மாவை பத்தி தெரியவில்லை, அவங்க இனிமேல் ரோகிணியை வீட்டுக்குள்ள விடவே மாட்டாங்க என்கிறான். இந்த பக்கம் மனோஜ் ஒயின் ஷாப்பில் உட்கார்ந்து குடித்துக் கொண்டிருக்க அவனுடைய ஃப்ரெண்ட் சந்தோஷ் வருகிறான். அவனிடம், என்னை ரோகிணி ஏமாத்திருச்சு ப்ரோ என்று நடந்த விஷயங்களை சொல்லி புலம்ப ஆரம்பிக்க, சந்தோஷும் அனைத்தையும் கேட்டு அதிர்ச்சி அடைகிறான். இதனைத் தொடர்ந்து மனோஜுக்கு ஆறுதல் சொல்கிறான்.
இதனிடையில் மீனாவை அழைத்துக் கொண்டு முத்து வீட்டுக்கு வர அவளை பார்த்ததும் விஜயா திட்ட ஆரம்பிக்கிறாள். அந்த ரோகிணியோட சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் பண்ணிட்டு மயக்கம் வந்த மாதிரி நடிச்சு படுத்துக்கிட்டியா என்று கேட்கிறாள். அவள் தன்னை திட்ட முத்துவை பார்க்கிறாள் மீனா. எப்போதும் மனைவிக்காக பேசும் அவன் தற்போது எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறான். அப்போது அண்ணாமலை, ரவி, ஸ்ருதி ஆகியோர் வந்து மீனாவுக்கு சப்போர்ட்டாக பேசுகின்றனர். அனைவரும் நீங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணுதானே என்கின்றனர். இதனையடுத்து விஜயா, என்னால் நடந்த தப்பை நானே சரி பண்ண போகிறேன். அந்த ரோகிணியை டிவோர்ஸ் பண்ணிட்டு என் பையன் மனோஜுக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் செய்து வைக்கப் போகிறேன் என்கிறாள். இதனை கேட்டு மொத்த குடும்பத்தினரும் கடும் அதிர்ச்சி அடைகின்றனர். அப்போது ரவி, மனோஜ் என்ன முடிவுல இருக்கான்னு தெரியாமல நீங்கள ஒரு திட்டம் போடாதீங்க அம்மா என்கிறான். ஸ்ருதியும், இப்போ நீங்க ரோகிணியை டிவோர்ஸ் பண்ண மனோஜுக்கும் ஏற்கனவே விவாகரத்தான பொண்ணுதான் கிடைப்பாங்க என்று சொல்கிறாள். அதனை கேட்டு ஷாக் ஆகும் விஜயா, என் பையன் படிப்புக்கும் அழகுக்கும் ஏத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன் என்கிறாள். இந்த பக்கம் ரோகிணியிடம் சிந்தாமணி, நீ இப்போ உன்னோட ட்ரெஸ் எடுக்கணும் சொல்லி மனோஜ் வீட்டுக்கு போ. அங்க எப்படியும் உன் மாமியார் விஜயா பிரச்சனை பண்ணுவாங்க. நான் அதை வீடியோ எடுத்துக்கிறேன். அதை வச்சு நாளைக்கு உன்னை டிவோர்ஸ் பண்ண கேஸ் போட்டால் உன் மாமியார் கொடுமை பண்ணாங்கன்னு பழி போட்டுடலாம் என்கிறாள். இதனை அடுத்து அவர்கள் செய்ய போவது என்ன என்பதை நாளைய சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோடில் பார்க்கலாம்.